வணக்கம் நண்பர்களே. சித்த மருந்துகள் எடுத்துக்கொள்வதால் உடல் எடை அதிகமாகும் அப்படின்னு ஒரு பேச்சு பரவலாக இருக்கிறது. இது உண்மையா? சித்த மருந்துகள் எடுத்துக்கொண்டால் உடல் எடை அதிகரிக்குமா அப்படின்னு நம்ம டாக்டர்கள்ட்ட விசாரித்தோம்னா, சித்த மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட, சித்த மருத்துவம் எடுத்துக்கொண்டதாலேயே எடை கூடும் என்பது தவறான தகவல். ஆனாலும் மிகவும் மேலோட்டமான பார்வை அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஆனால் ஒரு சில இதுகள் என்னென்னா, லேகியம் சிரப் தயாரிக்க தேன், நெய் போன்றவை மூலப்பொருளாக சேர்க்கிறது உண்மைதான். சித்த மருத்துவத்தில் மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகளை அவர் குறிப்பிடும் நாள்களுக்கு தவறாமல் எடுத்துக்கணும். முறையாக எடுத்துக்கொண்டால் உடல் எடை அதிகரிக்காது. லேகியம் என்றாலும் 5 கிராம் தான் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்துக்கொடுக்கும்போது உடல் எடை அதிகரிக்காது. ஆனால் மருத்துவரை ஒரு முறை சந்தித்து அவர் பரிந்துரைக்கும் லேகியம் உள்ளிட்ட மருந்துகளை மாத கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இது எல்லோருக்கும் பொருந்தாது, அதையும் சொல்கிறாங்க. உணவு விஷயத்தில் சொல்லப்படுகிற இதே அறிவுரை தான் இதற்கும் பொருந்தும். உணவை சாப்பிட்டு விட்டு உடல் உழைப்பே இல்லாமல் இருந்தாலும் உடல் எடை கூடும். அதே போல் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் ரீதியான உழைப்பு அவசியம். மருத்துவர் பரிந்துரையோடு மருந்தாக எடுத்துக்கொள்ளும் போது அவரவர் உடல் தன்மைக்கேற்ப அது வேலை செய்யும். அதை தவிர்த்து வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு அந்த மற்றவர் சொல்வதை கேட்டு நாள்கிழங்கு எடுக்கும்போது தான் சித்த மருத்துவத்தில் பிரச்சனை வருது. சித்த மருந்துகளில் பிரதானமான கஷாயம் எடுத்தால் உடல் எடை அதிகரிக்கும் என்பதும் தவறான இது தான். கஷாயத்தில் நூற்றுக்கணக்கான வகை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உடல் எடையை குறைக்கக்கூடிய கஷாயம் கூட இருக்குது. ஏற்கனவே ஒரு நபருக்கு தைராய்டு உள்ளிட்ட பிரச்சனை இருந்து மருந்துகளும் எடுக்கும்போது நோயின் காரணமாக எடை கூடலாமை தவிர சித்த மருந்துகளால் எடை கூட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதா சித்த மருத்துவர்களுடைய பொதுவான கருத்தாக இருக்கிறது. அதனால் சித்த மருத்துவர்கள் எடுத்துகிட்டால் அதில் நெய் இருக்குது, இல்லை நெல்லிக்காய் இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் உடல் எடை கூட்டின்னு நினைக்கிறது தவறு. இப்போ நான் சொன்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.